அனைவருக்கும் வணக்கம். நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகள் நம்முடைய உடலிலே உறுப்புகள் வடிவத்தில் வெளிப்பட்டு தங்களது இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நமது உடலில் நிலத்தின் சக்தியை குறிக்கக்கூடிய உறுப்பாக நம்முடைய மண்ணீரல் என்ற உறுப்பு இருக்கிறது. நமது மண்ணீரல் தான் நமது ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் தேவையான சக்தி ஊற்றாக விளங்குகிறது. அதாவது உணவாக நாம் உட்கொள்ளும் அத்தனையிலிருந்தும் சக்திகளை பிரித்தெடுக்கக்கூடிய மிக மிக முக்கிய பணியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய மண்ணீரல். நம்முடைய ஜீரண மண்டலத்தின் தலைமை உறுப்பாக அது இருக்கிறது. இந்த ஒரு உறுப்பு நன்றாக இயங்கினாலே நமக்கு நோய் என்ற ஒன்று உருவாகாது. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தாலும் சரி, மண்ணீரல் என்ற இந்த உறுப்பின் சக்தியை மீட்டெடுத்து விட்டாலே அந்த நோய்களிலிருந்து நாம் நல்ல முறையில் இயற்கையான தன்மையில் விடுதலை பெற்றுவிட முடியும். சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், நமக்கு ஏற்படக்கூடிய ஜீரணம் சம்பந்தமான அனைத்து தொந்தரவுகளுக்கும் அடிப்படை காரணமானது மண்ணீரல் என்ற உறுப்பிலிருந்தே தான் தொடங்கி இருக்கும். எனவே அனைத்து ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மண்ணீரல் என்ற உறுப்பின் சக்தி ஓட்டத்தை சரி செய்து விட்டாலே நமக்கு நல்லதொரு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். மண்ணீரல் சக்தி நாளத்தில் எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்ற ஒரு எளிய மருத்துவ வழிமுறையை இறைவனுடைய அனுமதியை கொண்டு நாம் இப்போது கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். மண்ணீரல் என்ற உறுப்பின் சக்தியானது பயணிக்கக்கூடிய சக்தி பாதையானது நம்முடைய கால் கட்டை விரல் நகக்கண்ணிலிருந்து தொடங்குகிறது. மண்ணீரல் சக்தி நாளத்தில் மொத்தம் 21 அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கின்றன. மண்ணீரல் சக்தி நாளத்தின் முதல் புள்ளியை நாம் SP1 என்று அழைக்கலாம், அதாவது ஸ்ப்ளீன் 1. மொத்தமுள்ள நூற்றுக்கணக்கான அக்குபங்சர் புள்ளிகளில் 60 புள்ளிகளானது 2 பஞ்சபூத சக்திகளை இணைப்பதாக இருக்கும். அதாவது நிலம் மூலக உறுப்பாக இருக்கக்கூடிய மண்ணீரலானது நல்ல முறையில் இயங்குவதற்கு மற்ற பஞ்சபூத உறுப்புகளான நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் இதயம் ஆகிய 4 உறுப்புகளும் உதவி செய்கின்றன. உதாரணத்திற்கு மண்ணீரல் சக்தி நாளத்தின் முதல் புள்ளியான SP1 என்ற புள்ளியானது மண்ணீரலுக்கு கல்லீரல் துணை செய்யும் புள்ளியாக இருக்கிறது. அதாவது நிலத்தின் சக்தியையும் மரத்தின் சக்தியையும் இணைப்பதாக அந்த புள்ளி இருக்கிறது. இங்கே ஒரு மிக முக்கிய மருத்துவ குறிப்பு ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில எளிமையான மருத்துவ புரிதல்களுக்காக பஞ்சபூத சக்திகளில் ஒன்றான ஆகாய சக்தியை மரம் என்று நாம் அழைக்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிலம் உறுதியான தன்மையில் இருக்க மரம் எப்படி உதவுகிறதோ அதே போலத்தான் நிலம் மூலக உறுப்பாகிய மண்ணீரலின் செயல்பாடுகளுக்கு மரம் மூலக உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லீரலின் துணையானது மிகவும் முக்கியமானதாகும். மண்ணீரல் உறுதித்தன்மையுடன் செயல்பட வேண்டுமானால் கல்லீரல் தன்னுடைய சக்தியை மண்ணீரலுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கக்கூடிய புள்ளிதான் SP1 ஆகும். இந்த புள்ளியில் ஏதேனும் தடை இருக்குமானால் நிச்சயமாக மண்ணீரல் முழு சக்தியோடு இயங்க முடியாது. அந்த நிலையில்தான் நமக்கு பலவிதமான ஜீரண குறைபாடுகள் உருவாக தொடங்குகின்றன. எனவே நமக்கு எந்த விதமான ஜீரண தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்கு இந்த SP1 என்ற அக்குபஞ்சர் புள்ளியை சிகிச்சை அளிப்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம். அந்த புள்ளியிலே லேசாக ஆள்காட்டி விரல் கொண்டு தொடுவதன் மூலமாக அப்புள்ளியிலே இருக்கக்கூடிய தடையை நீக்கி கல்லீரலிலிருந்து மண்ணீரலுக்கான சக்தி வரத்தை ஒழுங்குபடுத்த முடியும். மரங்கள் இல்லாத ஒரு பாலைவன மணல் எப்படி உறுதி இல்லாமல் இருக்குமோ அதற்கும் மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள நிலத்தின் உறுதித்தன்மைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் மனதிலே நிறுத்தி SP1 என்ற இந்த புள்ளியை புரிந்து கொண்டால் இன்னும் சரியானதாக இருக்கும். தீவிரமான ஜீரண குறைபாடுகள் இருப்பவர்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது வாரம் இருமுறையோ கூட இப்புள்ளியிலே சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு நாமே கூட அப்புள்ளியில் தொட்டு அல்லது அழுத்தி சிகிச்சை அளித்து கொள்ளலாம். அதைவிட நம்மீது அன்பு கொண்ட ஒருவர் அக்கறையோடும் பிரார்த்தனையோடும் இந்த புள்ளியிலே சிகிச்சை அளிப்பது இன்னும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இறைவனே, உன்னுடைய பெயரால் இதனை நான் செய்கின்றேன், உன் புறத்திலிருந்து ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்ற உள்ளார்ந்த பிரார்த்தனையோடு அக்குபங்சர் புள்ளிகளில் தொட்டு சிகிச்சை அளிக்கும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரிலோ உங்களுக்கு அருகிலோ அக்குபங்சர் சிகிச்சையாளர்கள் இருந்தால்
அவர்களிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள். அவ்வாறு யாரும் இல்லாத பட்சத்தில் மேற்சொன்ன புரிதல்களின் அடிப்படையில் SP1 என்ற அந்த புள்ளியிலே நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களுக்கு உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சிகிச்சை காலங்களிலே பொறுமையாக இருங்கள். பசி தாக உணர்வை நன்கு கவனித்து அதற்கேற்ப உட்கொள்ளல்களை அமைத்து கொள்ளுங்கள். நிறைய இனிப்பான பழங்கள் சாப்பிடுங்கள். வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகளை அறவே தவிர்த்து விடுங்கள். இறைவன் நாடினால் நம்முடைய அனைத்து தொந்தரவுகளிலிருந்தும் நல்ல சுகம் கிடைக்கும்.